கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வசனம் நீதிமொழிகள் 20:19 பார்க்கும்போது, தூற்றிக்கொண்டு திரிகிறவன் இரகசியங்களை வெளிப்படுத்துவான், ஆதலால் தன் உதடுகளினால் அழுப்புகிறவனோடு கலவாதே. அதனால் கூட இந்த வார்த்தை கேட்க நம்ம ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலுமே யார் கூட கலவாத, ஐக்கியம் வைக்காத எதை சொல்லுதுன்னா, யாரெல்லாம் தூற்றிக்கொண்டு திரிகிறாங்க அவங்க என்ன பண்ணால் ரகசியத்தை வெளிப்படுத்துருவாங்க. அந்த ரகசியத்தை அவங்களால காப்பாற்ற முடியாது. நம்ம நம்பி ஒருத்தக்கிட்ட ஒரு வார்த்தை சொல்கிறோம், அப்போ அந்த ரகசியத்தை எந்த சூழ்நிலை சொன்னாங்க நமக்கு தெரியாது. அப்போ அந்த ரகசியத்தை காத்து கொள்ளாமல் யாருக்கிட்ட சொல்லக்கூடாதோ அவங்ககிட்ட தான் கரெக்டாக போய் சொல்லுவாங்க. ஒன்று சொல்லி கேட்டு அவங்க 10 போய் சொல்லி கடைசியில் அவர் இருவருக்குள்ளேயே ஒரு பிரச்சனை உருவாக்கி இருவரையும் பிரிச்சிருவாங்க. கோல் சொல்லுகிறவன் தன் பிராண சிநேகிதரையும் பிரித்து விடுகிறான் வேதம் சொல்லுது. அப்போ உதட்டில் அழுப்புறாங்க, இங்கே அங்கன்னு சொல்லி உதட்ட அழுப்புற கூட நீ கலவாத, சேராத, அவங்க கூட ஐக்கியம் வைக்காத. உன்னை குறித்து கலகம் பண்ணுறாங்களா, அவங்களுக்கு விரோதமாக பேசுகிறாங்களா, இங்கே இருக்கிறது அங்கே சொல்கிறவன், தூற்றி கொண்டு திரிகிறவங்களாம் அவனுக்கு வேலையே என்னன்னா, இங்கே இருக்கிறது அங்கே சொல்கிறது, அங்கே இருக்கிறது அங்கே சொல்கிறது, நான் ஒன்று காதில் கேட்டு 10 சொல்கிறது. அவங்க வேலையே அதுதான். அப்படிப்பட்டங்கிட்ட ஐக்கியம் வைக்காத, அவங்க ரகசியத்தை காத்துக்கொள்ள மாட்டாங்க. அப்படிப்பட்டவங்கிட்ட கலவாத. ஆண்டவர் அது ரொம்ப வெறுக்கிறாரு, கலகம் பண்ணுறத. அது நிறைய ஜனங்களுக்கு தெரியறதே கிடையாது. நிறைய குடும்பம் பிரியுது, நிறைய குடும்பத்தில் பிரச்சனை, இங்கே இருக்கிறது அங்கே சொல்கிறது, எல்லா இடத்துலையுமே இருக்குது. அதுலேயும் நம்ம நீதிமொழிகள் 24 பார்த்தோன்னா 21 கலகக்காரோடு கலவாதே. கலகம் பண்ணுறாங்களா, இங்கே இருக்கிறது அங்கே சொல்கிறாங்களா, அங்கே இருக்கிறது இங்கே சொல்கிறாங்களா, ஏதோ ஒரு ஆதங்கத்தில் சொல்கிறாங்க, யார்கிட்ட சொல்லக்கூடாது கரெக்டாக அவங்ககிட்ட போய் சொல்லி அதில் அவங்க வேதனைப்பட்டு அதில் அவங்க நிறைய பேசி அது திரும்பி இங்கே காதுக்கு இது ஒரு பிரச்சனை ஆகி, இது ஒரு சண்டை ஆகி, அப்பா எல்லா இடத்துலையும் நடக்குது. குடும்பத்தில் நடக்குது, சபையில் நடக்குது, எல்லா இடத்துலையும் நடக்குது. நம்பி தானே சொல்கிறாங்க, துரோகம் தானே அது. ஏதோ ஒரு இதில்ப்பா, ஏதோ ஒரு ஆதங்கத்தில் ஏதோ ஒரு காரியத்தை சொல்லலாம், பேசலாம். அதுக்காக நீ தவறாக பேசுனா அதுக்காக ஜோம் பண்ண, ஆண்டவரே இதெல்லாம் தெரியாமல் பேசுகிறாங்க மன்னிச்சு ஜோம் பண்ணிட்டா ஆண்டவர் அவங்கள மாற்றுவாங்க. சம்மந்தப்பட்டவங்கள கர்த்தர் மாற்றிடுவார். அதையும் சம்மந்தப்பட்டவங்கிட்டே போய் அதை போய் சொல்லிடுறது. ஒன்று கேட்டு 10 சொல்லி அவங்க 2 பேருக்குள்ள ஒரு பிரிவினை பிரச்சனை, இதனால் பெரிய குழப்பங்களே நடக்குது எல்லா இடத்துலையுமே. அதில் இதில் கூட நம்ம பார்க்கும்பொழுது தாவீது என்ன செய்வாருன்னா, இவங்கிட்ட ஆசாரியன்கிட்ட போவார். ஆசாரியன்கிட்ட போயிட்டு இது போல் எனக்கு ஒரு அகிமெலேக்குன்னு ஒரு ஆசாரி, நீங்கள் 1 சாமுவேல் 21 படிச்சிங்கன்னா தெரியும். தாவீது நோவில் இருக்கிற ஆசாரியன்கிட்ட போய் ஆசாரியனாகிய அகிமெலேக்கிட்ட போகிறான். இது போல் கையில் எதுவுமே இல்லை அவர்கிட்ட. அதனால் அகிமெலேக்கிட்ட போயிட்டு எனக்கு ஏதாவது ஒரு ஆயுதம் எதனா இருந்தால் கொடுங்க அப்படின்னு கேட்குறான். அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த ஆசாரியன் என்ன சொல்கிறாருன்னா, எங்கிட்ட கோலியாத்தோட பட்டயம் தான் எங்கிட்ட இருக்குது, அது வேறு எதுவும் இல்லை, அந்த பட்டயம் மட்டும்தான் இருக்குது. ஏன்னா கையில் தாவீதுகிட்ட எதுவும் இல்லாதனால அவன் போய் கேட்குறாரு. அப்போ அந்த ஆசாரியர் என்ன சொல்கிறாருன்னா, எங்கிட்ட கோலியாத்து பட்டயம் தான் இருக்குது, வேறு எதுவும் எங்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்கிறான். சரி எனக்கு அது போதும் அப்படின்னு சொல்லி தாவீது அந்த அகிமெலேக்கிட்ட அந்த இதை வாங்கிட்டு வர்றாரு. இதை என்ன பண்ணாருன்னா, தோவேக்குன்னு ஒருத்தர் இருக்கான், சவுலோட வேலைக்காரில் ஒருத்தர். இவன் என்ன பண்ணுறான், இதை பார்த்துட்டான். இதை பார்த்துட்டு நேராக போய் சவுல்கிட்ட என்ன சொல்கிறான்னா, நேராக சவுல்கிட்ட போய் சொல்கிறான். யார், அந்த தோவேக்கு போய் அவனுக்காக கர்த்தரிடத்தில் அவன் விசாரித்தான். பார்த்தது ஒன்று, போய் சவுல்கிட்ட சொன்னது என்னன்னா, ஆண்டர்கிட்ட போய் விசாரித்தான், போஜனம் கொடுத்தான், கோலியாத்தின் பட்டயத்தையும் கொடுத்தான் அப்படின்னு சொல்லி சவுல்கிட்ட போய் சொல்கிறான். சவுலுக்கு பயந்து தான் தாவீது ஓடுறான், உயிருக்கு பயந்து தான் ஓடுறான். கையில் ஒன்றும் இல்லை, பட்டயம் ஒன்று இருந்தால் நல்லா இருக்குமேன்னு சொல்லி அவங்ககிட்ட கேட்கும் போது அவனும் கொடுக்குறான். இந்த பட்டயத்தை கொடுத்த உடனே இதை பார்த்துட்டு போய் சொல்லி ஒன்று பார்த்தது எத்தனை சொல்கிறான், சாப்பாடு கொடுத்தான், ஆண்டர்கிட்ட விசாரித்தான், அதுக்கப்புறம் பட்டயத்தையும் கொடுத்து அனுப்புனான்னு போய் சவுலுக்கு யார்கிட்ட சொல்லக்கூடாதோ அங்கே போய் சொல்கிறான் அவன், அந்த தோவேக்கு. உடனே சவுல் என்ன பண்ணுறாரு, இவன் சொன்ன அந்த ஒரு கலகத்தினால
அவனை வர சொல்கிறான். அவனை அந்த அகிமேலைக்கு வர சொல்லி அந்த ஆசை அத்தனை பேருமே சாகடிச்சா பாருங்கள். அதில் நீங்கள் 19 ஆசாரியர்களுடைய பட்டணமாகிய நோபியோட புருஷருங்க, ஸ்திரீங்க, பிள்ளைங்க, குழந்தைங்க, மாடு, கழுது, ஆடு எல்லாத்தையும் வெட்டி போடுறான் சவுல். ஒருத்தனுடைய கலகத்தினால அந்த வம்சமே அழியுது. அதில் ஒருத்த மட்டும் தான் மீறான், அந்த வம்சமே அழியுது. ஆசாரியன் பட்டணமாகிய அத்தனை பேரையும் சாவடிக்கிறான். 85 பேர் அன்றைக்கி சாவடிக்கிறான் சவுல். இவனை வச்சே சாவடிக்கிறான், தோபிக்கே சாவடிக்கிறான். அது எவ்வளோ ஒரு வேதனையான காரியம் பாரு. அவன் சொன்ன ஒரு கலகம் எத்தனை பேர் குழந்தைங்கள வரைக்கும் சாவடிச்சிடும். பிள்ளைங்க, குழந்தைங்க எல்லாரையும் சாவடிச்சிடும். அதில் ஒரே பையன் மட்டும் தப்பிக்கிறான். அவித்தார்னு சொல்லி ஒரு பையன் மட்டும் தப்பி தாவீது கிட்ட போகிறான். அதுதான் நமக்கு தெரியாது. நம்ம சொல்கிற ஒரு கலகம் அது அந்த குடும்பத்தில் எவ்வளோ பாதிப்பை கொண்டு வருதுன்னு யாரும் யோசிக்கிறதே கிடையாது. அதனால கூட இந்த வார்த்தை கேட்குற நம்ம ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலுமே நம்ம வார்த்தையில் நம்ம அப்படிப்பட்ட கூட ஐக்கியம் வைக்காது, பேசாத. கலகம் பண்ணுறவங்க, குறை சொல்கிறவங்க, இவங்களுடைய அழிவெல்லாம் பயங்கரமாக இருக்கும். அதில் வேதத்தில் சடிதில் அவளுக்கு ஆபத்து வருமா. இவங்க நினைக்கிறாங்க இதெல்லாம் ஒரு கர்த்தர் பார்த்துக்கிட்டே தான் இருப்பார். சடிதில் ஆபத்து வருமா அப்படிப்பட்டவங்களுக்கு. வேதத்தில் இருக்கிறதா சொல்கிறேன். கலகக்காரோடு கலவாதே, சடிதில் அவர்களுடைய ஆபத்து எழும்பும். அதனால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் வேணும். ஒவ்வொரு காரியமும் அவருடைய கண்கள் பார்த்து கொண்டே இருக்கிறது. அவர் நம்மை பாதுகாக்கணும், நம்ம குடும்பத்தை பாதுகாக்கணும். நம்ம கர்த்தருக்கு முன்னாடி எப்படி இருக்கிறோம்? இல்லை, ஜாக்கிரதை. கர்த்தருக்கு பயப்படுற பயம் எப்பவுமே இருக்கணும். யாரை குறித்து பேசி இங்கே இருக்கிறது அங்கே சொல்லி கலகம் பண்ணி மற்றவங்களை வேதனைப்படுத்திங்க அந்த காரியத்தை தேவன் விரும்புகிறதே கிடையாது. முக்கியமாக அந்த கலகம் பண்ணுறவங்களெல்லாம் ஆண்டவர் வெறுக்கிறார். அவங்களுடைய அழிவெல்லாம் பயங்கரமாக இருக்குன்னு போட்டிருக்கு. அதனால கூட அந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் நம்ம ஒரு தீர்மானம் எடுக்கணும். எந்த காரியத்தையும் யார்கிட்டையும் நான் சொல்ல மாட்டேன் ஆண்டவரே. நம்மக்கிட்ட யாராவது ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு காரியத்தை சொல்லும்பொழுது அதை நம்மளை வரைக்கும் தான் வைக்கிறோம். அதை இன்னொருத்தர்கிட்ட போய் சொல்லக்கூடாது. சொல்லி அது ஒரு பிரச்சனையாக மாறிடக்கூடாது. அதனால் கூட நம்ம ஒவ்வொருத்தருமே நம்ம செய்கிற ஐக்கியம் எப்படி இருக்குது, அப்படிப்பட்ட கூட ஐக்கியம் வைக்கக்கூடாது. கலகம் பண்ண கூட நம்ம எந்த காரியம் ஷேர் பண்ணக்கூடாது, எந்த காரியத்தை பேசக்கூடாது. ஐக்கியம் வைக்காத, கலவாதே, கலகாரோடு கலவாதன்னு வேதம் சொல்லுது. நாளில் கூட அந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் நம்முடைய ஐக்கியம் யாருக்கிட்ட இருக்குது, நாமே ஆராய்ந்து பார்த்து அப்படிப்பட்ட குணம் நம்மக்கிட்டே இருக்கக்கூடாது. அப்படிப்பட்டவங்கிட்ட நம்ம ஐக்கியம் வச்சுக்கூடாது. நாமே ஒப்பு கொடுக்கலாமா? வேதத்தில் சொன்னது தான் சொல்கிறேன். இந்த இப்படிப்பட்டவங்கிட்ட நீ கலவாதே. இனி வருகிற நாட்களில் அப்படிப்பட்ட ஜனங்கிட்ட நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். நாமளும் அப்படிப்பட்ட காரியத்தை செஞ்சிடக்கூடாது. ஒப்பு கொடுக்கலாமா? துதிகள் மத்தியில் வாசம் செய்ய நல்ல தகப்பனை இயேசுவின் நாமத்தில் சமூகத்தில் வருகிறோம். இந்த வார்த்தை கேட்க நம்ம ஒவ்வொருத்தர் வாழ்க்கையாண்டவர் அப்பா, இப்படிப்பட்ட ஆண்டவர் சுபாவம் இருக்கிறவங்கிட்ட ஆண்டவர் அந்த சுபாவம் எங்ககிட்டையும் இல்லாதபடி, அப்படிப்பட்டவங்கிட்ட ஐக்கியம் இல்லாதபடிக்கு கத்தரை ஒவ்வொருத்தருக்கும் ஞானத்தை கொடுத்து ஆண்டவரை எல்லோரையும் நேசிக்கக்கூடிய ஒரு கிருபை கொடுத்து ஆண்டவர் யாரை குறித்து பேசாதபடி ஆண்டவரை ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் கத்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். அப்படிப்பட்ட நாங்கள் கலவாதபடி ஐக்கியமாக இல்லாதபடி கத்தர் கிருபை கொடுத்து நடத்துங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.